நம்ம எல்லாருக்குமே ட்ரெஸ் வாஷ் பண்ணி முடித்த பிறகு அந்த பர்ஃப்யூம் ஸ்மெல் தெரியணும்னு விருப்பம் இருக்குது. அதுக்கு நல்ல ஃபார்முலா இருக்கணும், கரெக்டாக பிஹெச் மெயின்டைன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. அப்போ தான் அந்த பர்ஃப்யூம் ஸ்மெல் ரீட்டைன் ஆகும். அப்போவும் கொஞ்சமாக தான் அந்த பர்ஃப்யூம் ஸ்மெல் நம்மளுக்கு வாஷ் பண்ணி முடித்த பிறகு ட்ரெஸ்ஸில் இருக்கும். ஆனால் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற ஃப்ராக்ரன்ஸை கண்டி போட்டோம்னா நம்ம வாஷ் பண்ணி முடித்த பிறகும் ட்ரெஸ்ஸை நல்லா வெயிலில் காய வச்ச பிறகும் ஈவன் அயன் பண்ண பிறகும் கூட அந்த பர்ஃப்யூம் ஸ்மெல் போகாதுங்க. எப்போ நம்ம அந்த பயன்படுத்துகிறோமோ, அந்த ட்ரெஸ்ஸை பயன்படுத்துகிறோமோ அப்போ தான் நம்மளுக்கு அந்த பர்ஃப்யூம் ஸ்மெல் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகுங்க. ஸோ அதை பற்றி ஒரு சின்ன ஐடியா தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க. அது என்ன ஃப்ராக்ரன்ஸ்னால் என்கேப்சுலேட்டட் ஃப்ராக்ரன்ஸ். முதல்ல இந்த டேர்ம் நம்ம புரிஞ்சுப்போங்க. என்கேப்சுலேட்டட் ஃப்ராக்ரன்ஸ், நம்மளுக்கு அதில் ஃப்ராக்ரன்ஸ் அப்படிங்கிறதுக்கு மீனிங் தெரியும். என்கேப்சுலேட்டட் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாங்க. கேப்சூல், கேப்சுலேட்டட், என்கேப்சுலேட்டட் இந்த எல்லா டேர்முமே பார்த்தீங்கன்னா கேப்சூல் இந்த டேர்ம்லேருந்து தான் வருது. கேப்சூல்னா என்னன்னு புரிஞ்சுக்கலாங்க. இது வந்து டேப்லெட்டுங்க. பைண்டிங் மெட்டீரியல் போட்டு கம்ப்ரஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க மருந்தை. சில சமயம் பைண்டிங் மெட்டீரியல் போட்டால் கூட இந்த மாதிரி கம்ப்ரஸ் பண்ண முடியாது. கம்ப்ரஸ் பண்ண முடிஞ்சாலும் அந்த மெட்டீரியல் ரொம்ப சென்சிட்டிவான மெட்டீரியலாக இருக்கும். கொஞ்சம் மாய்ச்சர் பட்டாலோ இல்லை ஹீட் பட்டாலோ இல்லைன்னா கொஞ்சம் ரேடியேஷன்ஸ் பட்டாலோ அதனோட கெமிக்கல் நேச்சர் மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சென்சிட்டிவான மெட்டீரியல்ஸை வந்து இந்த மாதிரி டேப்லெட்டாக கம்ப்ரஸ் பண்ண முடியாத சமயத்தில் ஒரு கேப்சூலுக்குள்ளே போட்டு அடைச்சி வச்சிருவாங்க. இதுதாங்க கேப்சூல். ஸோ அந்த மருந்து வந்து இந்த கேப்சூலுக்குள்ளே இருக்கும். இந்த கேப்சூல் வந்து ஜெலட்டின்ற மாதிரி என்ன மெட்டீரியலில் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு ப்ரொடெக்டிங் ஷெல். உள்ளே இருக்கிற மருந்து வெளியே இருக்கிற டெம்பரேச்சர், ஹீட், ரேடியேஷன் எதாலையும் பாதிக்கப்படாது. நம்ம கன்சியூம் பண்ண பிறகு நம்ம வயிற்றுக்குள்ளே போயிட்டு கரைஞ்சிடும். இது வந்து மெடிசினில் நம்ம யூஸ் பண்ணுற கேப்சூலுங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸ்பேஸ் கேப்சூல். விண்வெளி வீரர்கள் ஸ்பேஸில் ட்ராவல் பண்ணும்போது அங்கே எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கும். கிராவிட்டி, டெம்பரேச்சர், ப்ரெஷர் எல்லாமே மாறி இருக்கும். ஸோ நம்ம பாடி அதெல்லாம் விஸ்டன் பண்ணாது. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் அவங்க இந்த கேப்சூலுக்குள்ளே போயிட்டாங்கன்னா ஸோ மற்ற எந்த விஷயங்களும் ஹை டெம்பரேச்சர், ஹை ப்ரெஷர் எதுவுமே அவங்கள பாதிக்காது. ஸோ அவங்க வந்து ரொம்ப சேஃபாக இருப்பாங்க. இதுவும் வந்து ஒரு ப்ரொடெக்டிங் மெக்கானிசம் தான். ஸோ இப்போ நம்ம புரிஞ்சுக்கலாங்க. கேப்சூலுக்குள்ளே எதையாவது போட்டு அடைச்சி வச்சோம்னா அதுதான் என்கேப்சுலேட்டட். சப்போஸ் கேப்சூலுக்குள்ளே ஃப்ராக்ரன்ஸை போட்டு அடைச்சி வச்சோம்னா அதுதான் என்கேப்சுலேட்டட் ஃப்ராக்ரன்ஸ்.